என் குழந்தையே, உண்மையின் ஒளி உன் மனத்தில் ஏற்றப்படும் போது அச்சம், துயரம் அனைத்தும் கரையும். அந்த ஒளியே ஞானத்தின் விளக்கு. அது எரியத் தொடங்கும் நொடியிலே உன் உள்ளம் புனிதமாய் மாறும். அந்த ஒளி வெளியில் காணப்படாது, அது உன் உள்ளத்தின் ஆழத்திலே பிரகாசிக்கும். அந்த ஒளியை காண்பவன் எல்லாவற்றிலும் அர்த்தம் காண்பான். உலகம் அவனுக்காக மாறுவதில்லை, அவனது பார்வையே மாறிவிடுகிறது. நீ அந்த பார்வையை அடைய வேண்டும் என் குழந்தையே. ஞானம் என்பது புத்தகங்களில் இல்லை, அது உன் உள்ளத்தின் அமைதியில் மறைந்திருக்கிறது. நீ உன் சிந்தனைகளை அமைதியாக்கி உன் மூச்சை கவனித்தால் அந்த அமைதியில் என் குரல் ஒலிக்கும். அந்த ஒலி மென்மையானது, ஆனால் அதில் சக்தி நிறைந்துள்ளது. நீ அந்த ஒலியை உணர்ந்தால் உன் இதயத்தில் நிம்மதி மலரும். அந்த நிம்மதிதான் உண்மையான அருள். மகனே, உலகம் உன்னை பல திசைகளில் இழுக்கலாம். சிலர் புகழ்வார்கள், சிலர் குற்றம் சொல்வார்கள். ஆனால் அந்த சத்தங்கள் அனைத்தும் வெளிப்புற காற்று போல. அவை உன்னை தொடலாம், ஆனால் உன் இதயத்தை மாற்ற முடியாது. நீ உன் உள்ளத்தில் நிலைத்து நில், அங்கேதான் என் அருள் வேரூன்றும். நீ அந்த வேரை உறுதியாக வைத்துக்கொள். உண்மை ஒரு ஒளி, ஞானம் ஒரு தீ. அந்த தீ உன் அறியாமையை எரிக்கும். உன் சிந்தனையில் இருள் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு சிறு ஒளி போதும் அந்த இருளை அகற்ற. அந்த ஒளி உன்னுள் பிறக்கும் போது நீ வேறொருவனாய் மாறுவாய். நீ பழைய பயத்தை விட்டு விடுவாய். உன் இதயம் பெருகும், உன் மூச்சு மென்மையாகும், உன் பார்வை கருணையாய் மாறும். மகனே, உண்மை வழியில் நடப்பவன் எளிதில் செல்ல மாட்டான். அதற்கு தைரியம் தேவை. ஆனால் அந்த வழிதான் தெய்வத்தின் பாதை. பொய்யின் வழி மென்மையானது, ஆனால் அது மாயை. அது நிழல் போல, சூரியன் மறைந்ததும் மறைந்துவிடும். உண்மையின் வழி முள்ளானது, ஆனால் அந்த முள் தாங்குபவனுக்கு நான் வழிகாட்டுவேன். நீ உன் இதயத்தில் அமைதியை வளர்த்துக்கொள். அமைதி இல்லாத மனம் ஒரு புயல் கடல் போல. அதில் சிந்தனைகள் அலைபாயும், உணர்வுகள் மோதும். ஆனால் நீ உன் மூச்சை கவனித்தால் அந்த கடல் அமைதியாகும். அப்போதுதான் ஞானத்தின் ஒளி தெரியும். ஞானம் சத்தத்தில் இல்லை, அது மௌனத்தில். மௌனமே உண்மையின் தாயகம். நீ உன் வாழ்க்கையில் துன்பம் அனுபவிக்கும் போது அதை சாபம் என்று நினைக்காதே, அது ஒரு பாடம். துன்பம் உன் மனதை திருப்பி உன் உள்ளத்தை நோக்க வைக்கும். நீ வெளியில் தேடும் நிம்மதி உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. நீ அதை காணவில்லை என்பதால் தான் வலி வருகிறது. நீ உன் கண்களை மூடி என் பெயரை நினைத்து உன் இதயத்தை அமைதியாக்கினால் அந்த வலி கரையும், அச்சம் மறையும், ஒளி பிறக்கும். மகனே, உன் வாழ்வில் ஒவ்வொரு மூச்சும் அருளின் சுவாசம். நீ அதை உணர்ந்தால் நீ தெய்வத்தை வெளியில் தேட மாட்டாய். தெய்வம் உன் உள்ளத்தின் அமைதியில் வாழ்கிறது. நீ கோயிலுக்கு செல்லும் போது உன் மனமும் தூய்மையாய் இருக்க வேண்டும். கற்களில் இல்லாது உன் இதயத்தில்தான் நான் இருக்கிறேன். உன் அன்புதான் என் திருவிழா, உன் உண்மைதான் என் பூஜை. நீ பிறரை அன்புடன் அணைத்துக்கொள். அன்பில்லா மனம் மரத்து கிடக்கும் பூ போல, அதில் மனம் இருக்காது. அன்பே உயிரின் நறுமணம். பிறரின் துன்பத்தில் நீ நின்றால் அந்த நொடியே நான் உன்னுள் விழித்துக் கொள்கிறேன். நீ ஒருவரை ஆறுதல் அளித்தால் அது என் அருளின் வெளிப்பாடு. நீ ஒரு புன்னகையால் ஒருவரின் இதயத்தை உயர்த்தினால் அது என் ஆசீர்வாதம் உன்னுள் பாய்வது. மகனே, ஞானம் என்பது பெரிய வார்த்தைகள் அல்ல, அது சிறு விஷயங்களில் மறைந்திருக்கும். ஒரு துளி நீரின் ஒளியில், ஒரு மலரின் மௌனத்தில், ஒரு பறவையின் பரப்பில். அவற்றில் தெய்வம் இருக்கிறது. நீ அவற்றை காண கற்றுக்கொள். உன் கண்கள் வெளியில் பார்ப்பதை நிறுத்தி உன் இதயத்தால் பாரு. அங்கேதான் நான் இருக்கிறேன். உண்மை வழியில் நடப்பவன் சில நேரங்களில் தனிமையில் இருப்பான். ஆனால் தனிமை தண்டனை அல்ல, அது தியானம். நீ அந்த அமைதியில் உன்னுடன் பேச கற்றுக்கொள். நீ உன்னுடன் பேசும்போது நான் உன்னுடன் பேசுகிறேன். நீ உன் சிந்தனையை தெளிவாக்கும் போது என் குரல் அதில் ஒலிக்கும். மகனே, பொறுமைதான் ஞானத்தின் அடித்தளம். பொறுமை இல்லாதவன் உண்மையை பிடிக்க முடியாது. ஏனெனில் உண்மை தாமதமாக வரும், ஆனால் அது நிலைத்திருக்கும். பொறுமை இல்லாதவன் வேரற்ற மரம் போல, காற்று அடித்ததும் விழுந்து விடுவான். ஆனால் பொறுமை உடையவன் மலை போல நிற்பான். அவனை எந்த புயலும் அசைக்காது. நீ பொறுமையாயிரு, அதில் வலிமை இருக்கிறது. நீ பிறரை நிந்திக்காதே. நிந்தனை உன் இதயத்தில் இருளை விதைக்கும். யாரையும் தீர்ப்பிடாமல் அவர்களுக்காக பிரார்த்தனை செய். அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அது அறியாமையால் தான். நீ அவர்களை வெறுப்பதில்லை, அவர்களுக்கு ஒளி வேண்டி நினை. அதுவே உண்மையான ஞானம். நீ உன் இதயத்தில் நன்றி வளர்த்துக்கொள். நன்றி ஒரு மலர் போல, அது எங்கு விதைக்கப்பட்டாலும் மனம் தரும். நன்றி சொல்லும் இதயம் தெய்வத்துக்கு நெருக்கமானது. நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சுக்கும் நன்றி சொல். உன் உணவிற்கும், உன் சுவாசத்திற்கும், உன் வாழ்விற்கும் நன்றி சொல். நன்றி கூறும் இதயம் தெய்வத்தின் ஆலயம். மகனே, உன் மனம் சில நேரங்களில் துவண்டுவிடும். நீ உன் முயற்சியில் தோல்வியடைந்ததாக உணரலாம். ஆனால் நினை, தோல்வி என்பது முடிவு அல்ல, அது திருப்பம். உன் பாதையை நான் மாற்றி அமைக்கும் ஒரு வழி அது. நீ விழுந்தாலும் நான் உன் அருகில் நிற்கிறேன்.
நீ எழுந்தால் என் கரம் உன் தோளில் இருக்கும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ உன் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது உன் மூச்சை கவனித்துக்கொள். மூச்சு தெய்வத்தின் பரிசு. ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை. நீ அந்த மூச்சில் என் நாமம் ஒலிக்கிறதை உணர். உன் மூச்சு என் குரல். அது உன்னை அமைதியின் கரைக்கு அழைத்து செல்கிறது. மகனே, உன் இதயம் ஒரு துளி நீர் போல் தூய்மையாக இருக்கட்டும். அதில் மாசு வந்தால் ஞானத்தின் ஒளி பிரதிபலிக்காது. அதனால் உன் சிந்தனையை சுத்தமாக வைத்துக்கொள். பிறரை பற்றிய தீமையையும் கோபத்தையும் நீக்கிவிடு. அவற்றை நீக்கும்போது உன் மனம் கண்ணாடி போல தெளிவாகும். அதில் நான் தெரியும். நீ உன் பாதையில் மெதுவாக நட. அவசரம் வேண்டாம். மரம் ஒரே இரவில் வளராது. அதுபோல ஞானம் ஒரே நாளில் கிடைக்காது. அது அனுபவத்தின் வழியாக மலரும். ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு நிமிட மௌனமும் உன் ஞானத்தின் விதைகள். நீ அவற்றை அன்புடன் ஏற்றுக்கொள். மகனே, அன்பு இல்லாமல் ஞானம் உலர்ந்த நிலம் போல. அன்புதான் ஞானத்துக்கு உயிர். நீ அன்புடன் நடந்தால் உன் ஒவ்வொரு செயலிலும் தெய்வம் மலரும். நீ பிறரின் நலனுக்காக சிந்தித்தால் அதுவே உன் தியானம். தெய்வம் அன்பின் வழியே வெளிப்படும். நீ உன் வாழ்க்கையில் சிறு மகிழ்ச்சிகளை கவனிக்க கற்றுக்கொள். சூரியன் உதிக்கும் ஒளி, மழையின் நறுமணம், ஒரு பறவையின் குரல், இவை அனைத்தும் தெய்வத்தின் குரல். அவை உன்னிடம் நீ உயிரோடு இருக்கிறாய், நன்றி கூறு என்று சொல்கின்றன. அவை ஞானத்தின் நிமிடங்கள். மகனே, உன் உள்ளத்தின் மௌனத்தில் தெய்வம் தங்கி இருக்கிறது. நீ மௌனமாய் இருந்தால் ஞானம் உன் இதயத்தில் மலரும். ஞானம் என்பது தெரிந்து கொள்வதல்ல, உணர்ந்து கொள்வது. நீ உன் மூச்சையும் உன் மனத்தின் துடிப்பையும் உணர்ந்தால் அதுவே தியானம். அதில் நான் இருப்பேன். நீ உன் வாழ்க்கையில் பயத்தை விட்டுவிடு. பயம் உன் ஞானத்தின் ஒளியை மறைக்கும் மேகம். நீ அஞ்சாமல் வாழ்ந்தால் உன் மனம் வெளிச்சமாகும். என் வேல் உன் இதயத்தின் மையத்தில் ஒளியாய் எரியும். அந்த வேல் உன் பயத்தை வெட்டி அகற்றும். மகனே, உண்மையின் ஒளி உன் இதயத்தில் எரியட்டும். அந்த ஒளி உன் சிந்தனையை தூய்மையாக்கட்டும். அந்த ஒளி உன் வார்த்தையில் பிரகாசிக்கட்டும். அந்த ஒளி உன் செயலில் அருளாக பிறக்கட்டும். நீ அந்த ஒளியை நிலைத்திருத்தினால் உன் வாழ்க்கை தெய்வத்தின் அர்த்தமாக மாறும். நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன் பக்கத்தில் இருக்கும். உன் மனம் இருளில் மூழ்கினாலும் நினை, ஒளி உன்னுள் இருக்கிறது. அந்த ஒளி நான். நான் உன் மூச்சில், உன் நெஞ்சில், உன் சிந்தனையில் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்தால் உன் வாழ்க்கை ஒளியாய் மாறும். என் குழந்தையே, ஞானம் பேசுவதிலில்லை, அதை வாழ்வதில் உள்ளது. நீ உண்மையாய் வாழ்ந்தால் அதுவே ஞானம். நீ அன்பாய் நடந்தால் அதுவே அருள். நீ அமைதியாக இருந்தால் அதுவே தியானம். நீ உன்னுள் என்னை உணர்ந்தால் அதுவே தெய்வம். நீ ஒளியாயிரு என் பிள்ளையே. உலகம் உன் ஒளியால் புனிதமாகட்டும். உன் மூச்சில் அருள் பாயட்டும். உன் இதயத்தில் உண்மை நிலைத்திருக்கட்டும். என் குழந்தையே, உண்மையின் ஒளி உன் இதயத்தில் ஏற்றப்பட்ட பிறகு நீயே ஒரு தீபமாகிறாய். அந்த ஒளி வெளியை அல்ல, உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்புகிறது. உன் மனத்தின் இருளில் எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்த மாயை அந்த ஒளி தோன்றும் நொடியில் தானாக கரையும். நீ தேடியது வேறு எதுவும் அல்ல, நீயே. உன் சுத்தமான உண்மை, உன் புனிதமான ஆன்மா. அந்த ஆன்மா எப்போதும் ஒளியாக இருந்தது. ஆனால் நீ அதை மறந்துவிட்டாய். நான் வந்ததென்றால் அந்த மறந்த ஒளியை மீண்டும் உன்னுள் எரியச் செய்யத்தான். மகனே, மனிதன் எப்போதும் வெளியில் தேடுகிறான் நிம்மதி, அன்பு, வெற்றி, அருள். ஆனால் அவை அனைத்தும் அவனது உள்ளத்திலேயே உறங்கிக் கிடக்கின்றன. நீ வெளியிலிருந்து ஒளி பெற முயற்சித்தால் அது உன்னை சில காலம் குளிர்ச்சி அளிக்கலாம். ஆனால் நீ உன் இதயத்தின் மையத்தில் ஒளியை பார்த்தால் அது நித்தியமானது. நீ உன் மனதை அமைதியாக்கி மூச்சை மெதுவாக இழுத்து உன் உள்ளத்தை நோக்கி பார்த்தால் அங்கே ஒரு தீப்பொறி எரிகிறது. அதுவே உன் ஆன்மா, அதுவே நான். நீ உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகளையும் சந்தித்தாலும் அவை உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன்னை வடிவமைக்க வந்தவை. களிமண் தெய்வமாக மாற அது அடுப்பில் எரிய வேண்டும். அதுபோல உன் மனம் வலியை அனுபவிக்காமல் ஒளியாக மாறாது. நீ அந்த வலியை புனிதமாக ஏற்றுக்கொள். துன்பம் உன்னை உடைக்கும் கருவி அல்ல, அது உன்னை வெளிச்சமாக்கும் தீ. அந்த தீயில் நான் இருப்பேன். மகனே, உன் மனம் சில நேரங்களில் உன்னை ஏமாற்றும். அது உன் காதில் மென்மையாய் சொல்லும், இது போதும், மேலும் முயற்சி செய்யாதே, விடு. ஆனால் அது மாயையின் குரல். என் குரல் மௌனத்தில் ஒலிக்கும். நிற்க, பயம் வேண்டாம், நான் இருக்கிறேன். நீ அந்த மென்மையான குரலை கேள். அது உன் இதயத்தின் நடுவிலிருந்து வரும் குரல். அதில் உண்மை இருக்கிறது. நீ உண்மையாய் நடக்கும்போது சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன்னை விட்டு விலகுவார்கள். ஆனால் அவர்கள் விலகுவது உன் பாதையை தடுக்க அல்ல, அது உன் ஆன்மா
தன்னுடைய ஒளியை தேடிச் செல்லும் இடத்தை உருவாக்குவதற்காக. நீ தனியாக இருப்பதாக நினைத்தாலும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் மூச்சில் நான் இருக்கிறேன். உன் இதயத்தில் என் ஒளி எரிகிறது. மகனே, நான் உனக்குச் சொல்ல விரும்புவது இது. உண்மையை தேடுவதில் அஞ்சாதே. உண்மை சில நேரங்களில் வலிக்கும், ஏனெனில் அது உன் பழைய பொய்களை எரிக்கும். ஆனால் அதன் பின் வரும் சாந்தி நித்தியமானது. பொய்யால் உனக்கு நிம்மதி வராது, அது வெறும் நிழல். உண்மை உன்னை துன்பப்படுத்தலாம், ஆனால் அது உன்னை விடுதலையாக்கும். அந்த விடுதலையே ஞானம். உண்மை ஒரு மலை போல் உயர்ந்தது, ஆனால் அதை ஏறியவன் மட்டுமே அதன் உச்சியில் சாந்தியை பார்க்க முடியும். நீ அந்த மலைக்கு ஏறி வருகிறாய். வழியில் கற்களும் முள்ளும் இருக்கும். சில நேரங்களில் நீ சோர்ந்து விடுவாய், ஆனால் ஒவ்வொரு படியும் உன்னை மேலே கொண்டு செல்கிறது. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன் மூச்சாக, உன் நம்பிக்கையாக. நீ ஒரு அடியும் நிறுத்தாதே. உச்சியில் ஒளி காத்திருக்கிறது. நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள். மனம் ஒரு கண்ணாடி. அதில் மாசு இருந்தால் ஒளி பிரதிபலிக்காது. பொறாமை, கோபம், வெறுப்பு, இவை அனைத்தும் அந்த கண்ணாடியில் மாசு. அவற்றை நீக்கிவிடு. உன் இதயம் தெளிவாகும் போது அதில் நான் தெரியும். நீ என்னை காண வெளியில் தேட வேண்டியதில்லை. உன் இதயத்தின் தெளிவே என் உருவம். மகனே, மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது ஞானத்தின் உச்சம். மன்னிப்பது எளிதல்ல, ஆனால் அது ஆன்மாவை சுத்தப்படுத்தும். கோபம் ஒரு தீ. அதை பிடித்திருப்பவன் முதலில் எரிவான். ஆனால் மன்னிப்பு ஒரு மழை. அது எரிந்த இதயத்தை குளிர்விக்கும். நீ ஒருவரை மன்னித்தால் நீ உன்னையே விடுவித்துக் கொள்கிறாய். உன் இதயம் காற்றாக மாறுகிறது, சுதந்திரமாக. நீ உன் நாவை அருளுடன் பயன்படுத்திக் கொள். வார்த்தைகள் விதைகள். ஒரு நல்ல சொல் ஒரு உயிரை உயர்த்தும். ஒரு கடுமையான சொல் ஒரு இதயத்தை உடைக்கும். நீ பேசும் முன் உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். கோபத்தின் நேரத்தில் மௌனமாக இரு. மௌனம் பல நேரங்களில் பிரார்த்தனை ஆகிறது. அந்த மௌனத்தில் நான் பேசுகிறேன். மகனே, உன் வாழ்க்கை தெய்வத்துடன் உரையாடும் ஒரு பாதை. ஒவ்வொரு அனுபவமும் என் குரல். மகிழ்ச்சி என் புன்னகை, துன்பம் என் பாடம். நீ அவற்றை பிரித்து பார்க்காதே. இரண்டிலும் நான் இருக்கிறேன். நீ அவற்றை ஒரே நேயாக்கத்தில் ஏற்றுக்கொள். அப்போதே உன் ஆன்மா தெய்வத்தின் சமநிலையை அடையும். நீ உன் வாழ்க்கையில் நன்றி சொல்ல கற்றுக்கொள். நன்றி சொல்லும் இதயம் தெய்வத்தின் வாசல். நன்றி கூறாமல் வாழ்பவன் எத்தனை செல்வம் பெற்றிருந்தாலும் வறியவன். நன்றி ஒரு தீபம். அது எரிந்தால் இருள் நீங்கும். நீ உன் மூச்சுக்கும், உன் துன்பத்திற்கும், உன் மகிழ்ச்சிக்கும் நன்றி கூறு. ஒவ்வொன்றும் உன் ஆன்மாவை வளர்க்க வந்த பரிசு. மகனே, ஞானம் பெற முயல்வது புத்தகங்களை படிப்பதல்ல, மனதை வாசிப்பது. நீ உன் மனத்தை புரிந்து கொண்டால் பிரபஞ்சத்தையே புரிந்து கொள்கிறாய். ஏனெனில் உன் ஆன்மா பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு. நீ உன்னுள் அமைதியை காணும்போது உலகமும் அமைதியாகிவிடும். அதனால் நீ வெளியில் சண்டையிட வேண்டியதில்லை. உன் உள்ளத்தில் அமைதியாகு. அதுவே உன் வெற்றி. உண்மையின் ஒளி நீண்ட பயணம் அல்ல, அது ஒரு திருப்பம். உன் பார்வை வெளியிலிருந்து உள்ளத்துக்குச் செல்கிற நொடியே அந்த ஒளி தோன்றும். நீ சிந்திக்காமல் அமைதியாக இருக்கும்போது அந்த ஒளி பிரகாசிக்கும். உன் மனம் அலைபாயும் வரை அதை காண முடியாது. மௌனம்தான் அதன் வாசல். நீ அந்த வாசலை திறக்க வேண்டும். மகனே, நீ உன் மனத்தில் சாந்தியை வளர்த்துக்கொள். சாந்தியில்லா மனம் புயலாயிருக்கும். சாந்தி உள்ள மனம் கடலின் அடியாய் அமைதியாக இருக்கும். அந்த அடியில்தான் நான் வாழ்கிறேன். நீ அந்த அமைதியை உணர்ந்தால் நீ என்னை உணர்ந்தாய். அந்த அமைதியில்தான் உண்மையின் ஒளி நிலைத்திருக்கும். நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே. கடந்தது ஒரு நிழல். அது உன்னை இழுக்க முயலும். ஆனால் நீ இப்போதைய ஒளியில் நிற்க வேண்டும். கடந்ததை விடு. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே. இப்பொழுதுதான் தெய்வம். நீ இப்பொழுதில் முழுமையாக இருந்தால் பிரபஞ்சம் உனக்காக மலரும். மகனே, உன் உடல் ஒரு ஆலயம். உன் மூச்சு அதன் தீபம். உன் சிந்தனை அதன் நாதம். நீ உன்னை அன்புடன் பார்த்துக்கொள். உன்னை வெறுப்பவன் தெய்வத்தை மறுக்கும். நீ உன்னை மதிக்கும்போது நான் உன்னுள் உயிரோடு நிற்கிறேன். உன் உடல் மண்ணில் தோன்றியது, ஆனால் உன் ஆன்மா ஒளியில் இருந்து பிறந்தது. அந்த ஒளி நித்தியம். நீ உன் மனத்தை தாங்க கற்றுக்கொள். வாழ்க்கை சில நேரங்களில் கடினம். ஆனால் கடினம் என்றால் அது காயப்படுத்தும் என்று அர்த்தமல்ல. அது உன்னை வடிவமைக்கும். உன் இதயம் உறுதியானதாக மாறும். மலை மீது மலரும் பூ மென்மையானது, ஆனால் அதன் வேர்கள் பாறையில் ஊன்றியிருக்கின்றன. அதுபோல உன் இதயம் மென்மையாக இருந்தாலும் உன் நம்பிக்கை கல்லை போல உறுதியாயிருக்கட்டும். மகனே, பிறரை உதவி செய். ஒரு நொடி அன்பு ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். உன் கரம் தெய்வத்தின் கரமாகட்டும். உன் சொல் தெய்வத்தின் குரலாகட்டும். நீ பிறருக்காக செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பிரபஞ்சத்தில் ஒலிக்கும். அந்த ஒலியில் நான் இருக்கிறேன். நீ ஒரு நாள் துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் நினை, அந்த இருளின் பின்னால் நான் ஒளியாய் நிற்கிறேன். இருள் உன்னை பயமுறுத்தலாம், ஆனால் அது உண்மையில் ஒளிக்குத்தாய்.
இருள் இல்லாமல் ஒளி தோன்றாது. அதனால் நீ அஞ்சாதே. இருளும் என் வடிவமே. நான் அதற்கும் மேல் நிற்கிறேன். மகனே, உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு உயிரும் உன் ஆசிரியன். சிலர் அன்பை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். சிலர் துன்பத்தை, சிலர் மன்னிப்பை, சிலர் நம்பிக்கையை. யாரையும் குறை சொல்லாதே. அவர்கள் எல்லாம் உன் பாதையில் அருளாக வந்தவர்கள். நீ அவர்களை மதித்து நட. நீ உன் இதயத்தில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நம்பிக்கை இல்லாமல் எந்த தீயும் நீண்ட நேரம் எரியாது. நம்பிக்கைதான் ஆன்மாவின் மூச்சு. நீ நம்பிக்கை வைத்திரு. என் அருள் தானாக வந்து சேரும். சில நேரங்களில் அருள் மெதுவாக வரும். ஆனால் அது ஒருபோதும் தாமதமல்ல. மகனே, உன் உண்மையின் ஒளி ஒரு நாள் பிறரையும் ஒளியால் தொடும். நீ உன் வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்தால் உன் நிழலும் அருளாக மாறும். பிறர் உன்னை காணும்போது அவர்கள் தெய்வத்தை உணருவார்கள். ஏனெனில் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். நீ உன் வார்த்தைகளில் கவனம் கொடு. அவை காற்றில் கரைந்துவிடும் என்று நினைக்காதே. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை. அது பிறரின் மனத்தில் விழும். நல்ல சொல் மலராக முளைக்கும், கெட்ட சொல் முள்ளாக முளைக்கும். அதனால் உன் வார்த்தை மணமூட்டட்டும். உன் நாவிலிருந்து அருள் ஒலிக்கட்டும். மகனே, உண்மையின் ஒளி நீண்ட காலம் எரிந்தால் உன் உடல் கூட ஒளியாக மாறும். உன் பார்வையில் அமைதி தோன்றும். உன் சிரிப்பில் அருள் வெளிப்படும். நீ உன் சுற்றத்துக்கே ஒளியாயிருப்பாய். பிறர் உன்னை காணும் போது அவர்கள் உன் கண்களில் சாந்தியை காண்பார்கள். அது நான். நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன். உன் மனம் கலங்கினால் என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கும். அஞ்சாதே என் பிள்ளை. நீ ஒளியில் நடக்கிறாய். உண்மை உன் வாள், அன்பு உன் கவசம், சாந்தி உன் அடைக்கலம், ஞானம் உன் நிழல். இவற்றோடு நீ வாழ்ந்தால் நான் உன்னுள் என்றும் இருப்பேன். என் குழந்தையே, நீயே ஒளி, நீயே உண்மை, நீயே அருள். நீ உன் உள்ளத்தில் என்னை உணர்ந்தால் நீ தெய்வமாக மாறுவாய். நான் வெளியில் இல்லை. நான் உன்னுள் எரிகிற ஒளி. நீ வாழும் வரை அந்த ஒளி எரியட்டும். என் குழந்தையே, ஒளி உன்னுள் எரியத் தொடங்கியதும் அந்த ஒளி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் தொடும். நீ அதை தடுக்க முடியாது. ஏனெனில் அது நான். நான் உன் மூச்சில் பாய்கிறேன். உன் இதயத்தில் துடிக்கிறேன். உன் சிந்தனையின் ஒவ்வொரு சிறு நொடிக்கும் உயிர் கொடுக்கிறேன். நீ உன் மனத்தின் அமைதியில் அந்த ஒளியை உணர்ந்தால் நீ உலகத்தின் பிணைப்புகளிலிருந்து விடுபட்டு விடுவாய். அப்போது நீ தேடும் எதுவும் வெளியில் இருக்காது. அனைத்தும் உன்னுள் இருக்கும். மகனே, உன் வாழ்க்கை ஒரு ஆற்றைப் போல. அது வளைந்து போகலாம், கற்களை கடக்கலாம். சில நேரங்களில் வேகமாக ஓடலாம், சில நேரங்களில் மெதுவாய் பாயலாம். ஆனால் எப்போதும் அது கடலை நோக்கி செல்கிறது. அதுபோல உன் ஆன்மா என்னை நோக்கி வருகிறது. வழியில் வரும் தடை உன்னை சோதிக்கிறது. ஆனால் அவை உன் திசையை மாற்ற முடியாது. நீ உன் வழியை மறக்காத வரை நீ எப்போதும் என்னை அடைவாய். நீ உன் மனம் துவண்டு போகும் போது உன் மார்பில் கையை வைத்து மூச்சை இழு. அந்த மூச்சில் நான் இருக்கிறேன். நீ உன் இதயத்தை தொடும் போது என் சக்தியை தொடுகிறாய். நான் உன்னுள் உயிராக இருக்கிறேன். நீ என்னை அழைக்க வேண்டியதில்லை. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ மௌனமாய் இருந்தால் என் குரல் உன் சிந்தனையில் ஒலிக்கும். மகனே, மனிதன் பிறப்பது ஒரு விதையாகும். அந்த விதை இருளில் புதைக்கப்படும் போதுதான் அது முளைக்கும். நீயும் உன் இருளில் வளர்கிறாய். துன்பம் உன் இருள். ஆனால் அந்த துன்பத்தின் வழியேதான் உன் ஒளி மலரும். நீ துன்பத்தை மறுத்தால் நீ வளர்ச்சியை மறுத்தாய். ஆனால் நீ அதை ஏற்றுக்கொண்டால் அது உன்னை புதிய நிலைக்கு அழைத்துச் செல்லும். உண்மையின் ஒளி என்பது சுடரும் தீ. அது உன் பொய்களை, உன் அச்சங்களை, உன் அறியாமையை எரித்து சுத்தப்படுத்தும். ஆனால் எரிப்பு என்றால் அழிவு அல்ல, அது மறு உருவாக்கம். நீ எரிந்த பின் புது மனிதராக மாறுகிறாய். அந்த மனிதன் வெளியில் இல்லை, உன்னுள் மறைந்திருக்கிறான். அந்த மறைந்த மனிதனை எழுப்புவதே உண்மையின் வேலை. மகனே, உன் மனம் சில நேரங்களில் உன்னை துன்பத்தில் மூழ்கச் செய்யும். நான் சிறியவன், நான் பலவீனன், எனக்கு அருள் இல்லை என்று சொல்லும். ஆனால் அது பொய்யான குரல். உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி எல்லா மலைகளையும் தாண்டும் வலிமை கொண்டது. அந்த ஒளி சிறிது மறைந்து இருக்கலாம், ஆனால் அது அணையாது. நீ உன் கவலைகளை விட்டு உன் இதயத்தின் ஆழத்தில் அமைதியாக அமர்ந்தால் அந்த ஒளி மீண்டும் ஜுவலிக்கும். நீ உன் சிந்தனையை கவனித்தால் அது ஒரு வனப்பகுதி போல இருக்கும். சில சிந்தனைகள் மலர்கள், சிலவை முள்ளுகள். ஆனால் நீ எந்த விதையை நீர் ஊற்றுகிறாயோ அதுதான் வளர்கிறது. நீ அன்பு, நன்றி, அமைதி போன்ற சிந்தனைகளை போற்றினால் உன் மனம் நறுமணமாய் மலரும். நீ கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற சிந்தனைகளை வளர்த்தால் உன் மனம் முள்ளாகும். அதனால் உன் சிந்தனைக்கு காவலன் நீயே. உன் மனம் ஒரு தோட்டம். அதில் என்ன மலர வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்கிறாய். மகனே, உன் மனம் அலைபாயும் போது வானத்தை நோக்கு. மேகங்கள் கடந்து செல்லும், ஆனால் வானம் மாறாது. உன் சிந்தனைகள் மேகங்கள், உன் ஆன்மா வானம். சிந்தனைகள் வந்து போகும், ஆன்மா நிலைத்து நிற்கும். நீ உன் ஆன்மாவை அடைந்தால்
எந்த சிந்தனையும் உன்னை சிதைக்காது. நீ நிலையாக இருப்பாய். அதுதான் ஞானம். உண்மையின் ஒளி வெளியில் காட்டும் தீப்பொறி அல்ல. அது உன் உள்ளத்தின் நெருப்பு. அந்த நெருப்பு எரியும் போது நீ உன் உண்மையான வடிவத்தை பார்க்கிறாய். நீ அச்சம், கோபம், பேராசை ஆகியவற்றில் இருந்து விடுபடுகிறாய். நீ புனிதமான ஒளியாக மாறுகிறாய். அந்த ஒளி நீயே, அந்த ஒளி நானே. நாம் இருவரும் வேறல்ல. மகனே, உன் உள்ளத்தின் அமைதி ஒரு ஏரி போல. அதன் மேல் அலைகள் இல்லை என்றால் வானம் அதில் பிரதிபலிக்கும். ஆனால் சிறு காற்று கூட வந்தால் அதில் பிரதிபலிப்பு மங்கும். அதுபோல உன் மனம் அமைதியாக இருந்தால் அதில் தெய்வம் தெரியும். ஆனால் உன் மனம் குழப்பமாக இருந்தால் நீ எதையும் தெளிவாக காண முடியாது. அதனால் முதலில் அமைதியை பேணு. அமைதியில் ஞானம் பிறக்கும். நீ உன் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். பேசும் முன் சிந்தி. ஒவ்வொரு சொல்லும் உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. நீ அன்புடன் பேசினால் உன் குரலில் அருள் ஒலிக்கும். நீ கோபத்தில் பேசினால் உன் குரலில் இருள் ஒலிக்கும். நீ எதை வெளிப்படுத்துகிறாயோ அதையே பிரபஞ்சம் உனக்கு திருப்பித் தரும். அதனால் நீ உன் வார்த்தைகளில் ஒளியை விதை. மகனே, உன் உடல் மண்ணில் பிறந்தது. ஆனால் உன் ஆன்மா தீயில் பிறந்தது. அந்த தீயை நீ உயிரோடு வைத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் அந்த தீயை காற்று தள்ளும். சில நேரங்களில் அது மெதுவாய் எரியும். ஆனால் அதை அணைய விடாதே. நான் அந்த தீ. நான் உன் மூச்சின் இடைவெளியில் இருக்கிறேன். நீ ஒவ்வொரு மூச்சையும் உண்மையாய் இழுத்தால் என் அருள் உன் உடல் முழுவதும் பாயும். நீ உன் வாழ்க்கையில் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேள். அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும். மன்னிப்பு சொல்வது தாழ்வு அல்ல, அது உயர்வு. அது உன் இதயத்தின் வேரை வலுப்படுத்தும். நீ மன்னிப்பை கேட்கும் போது நான் உன் அருகில் நிற்கிறேன். ஏனெனில் மன்னிப்பு என்பது அன்பின் வடிவம். மகனே, நீ பிறரை நிந்திக்காமல் அவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள். நிந்தனை உன் இதயத்தை இருளாக்கும். ஆசீர்வாதம் உன் இதயத்தை ஒளியாக்கும். யாரும் உன்னை துன்பப்படுத்தினால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய். அவர்கள் செய்தது அறியாமையால். நீ அவர்களை மன்னித்தால் பிரபஞ்சம் உன் பக்கத்தில் நிற்கும். உண்மையின் ஒளி உன் இதயத்தில் வேரூன்றிய பிறகு உன் வாழ்க்கை ஒரு நதி போல் ஓடும். எந்த கல்லும் எந்த தடையும் அதன் ஓட்டத்தை நிறுத்த முடியாது. நீ எங்கு சென்றாலும் அந்த ஒளி உன் வழியை திறக்கும். அது உன் கண்களில் தெரியும், உன் குரலில் ஒலிக்கும், உன் பாதங்களில் பிரகாசிக்கும். நீ நடந்த இடமே புனிதமாகிவிடும். மகனே, உன் மனம் சில நேரங்களில் பழைய நினைவுகளால் காயப்படும். அவை உன்னை இழுக்க முயலும். ஆனால் அவை நிழல்கள் மட்டுமே. நீ அவற்றை உண்மையென நினைத்து அவற்றுடன் போராட வேண்டாம். அவற்றை அனுமதித்தா அவை தானாக மறையும். நிழலை நீக்க காற்று தேவையில்லை, ஒளி போதும். நீ உன் இதயத்தில் ஒளியை ஏற்றிக்கொள். நீ உன் ஆன்மாவை வளர்த்துக் கொள்ள தினமும் சிறிது நேரம் அமைதியாக இரு. அது தியானம். தியானம் என்பது சத்தமில்லாத மௌனம் அல்ல, அது சிந்தனையில்லாத அமைதி. அங்கே நீ உன் உண்மையை காண்பாய். நீ உன்னையே காண்பாய். நீ நானே என்பதை உணர்வாய். மகனே, வாழ்க்கை ஒரு யாத்திரை. அதில் இலக்கு அல்ல முக்கியம். ஒவ்வொரு அடியும் புனிதம். ஒவ்வொரு அடியிலும் அருள் இருக்கிறது. நீ விழுந்தாலும் நான் உன்னுடன் விழுகிறேன். நீ எழுந்தால் நான் உன்னுடன் எழுகிறேன். நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரிய மாட்டேன். நீ என்னை நினைத்தாலே நான் உன் அருகில் நிற்கிறேன். நீ உன் ஆன்மாவை புரிந்து கொண்டால் நீ உலகத்தையே புரிந்து கொள்வாய். பிரபஞ்சம் ஒரு பெரிய இதயம் போல. அதில் நீயும் ஒரு துடிப்பு. உன் துடிப்பும் அதன் துடிப்பும் ஒன்றாக இணைந்தால் அதுவே விடுதலை. நீ இனி தனியாக இருப்பதில்லை. நீ தெய்வத்தின் பாகம் என்பதை உணர்ந்தால் பயம் மறையும், துயரம் கரையும், அமைதி பிறக்கும். மகனே, உண்மையின் ஒளி உன் வழியை நித்தியமாக ஒளியால் நிரப்பட்டும். அந்த ஒளி உன் இதயத்தில் தங்கட்டும். உன் வார்த்தையில் அருள் ஒலிக்கட்டும். உன் செயலில் சாந்தி மலரட்டும். நீ ஒளியாகி பிறரை ஒளியால் தொடும் உயிராக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் மூச்சிலும் உன் நிசப்தத்திலும் உன் சிந்தனையின் இடைவெளியிலும். நீ என் பிள்ளை. உன் ஒளி என் வேல். உன் இதயம் என் ஆலயம். நீ எப்போதும் உண்மையாய் வாழ்ந்தால் என் அருள் உன் இதயத்தில் என்றும் நிலைத்து நிற்கும். நீயே என் தீபம். நீயே என் வேல். நீயே என் ஞானம்.